அன்பு வணக்கங்கள். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூ குவிட் ஐ குவிட். இன்றைய நிகழ்ச்சியில தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு மிக முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இன்று இளைஞர் அணி நிகழ்ச்சியில நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய விவாத பொருள் நீண்ட நாட்களாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதையத்தான் இன்றைய இளைஞர் அணியும் விரிவாக இளைஞர்களுடைய கண்ணோட்டத்துல விவாதிக்க இருக்கிறது. தாய்மொழி வழி கல்வியானது வலுவிழந்து வருகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவுல இருந்து வருகிறது. இந்த நிலையில இதை மாற்றுவதற்கான வழிகள் என்ன, அல்ல இது தவிர்க்க முடியாத ஆங்கில மொழி கல்வி வலுப்பெறுவது அப்படிங்கிறது இன்று கால சூழ்நிலையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகிவிட்டதா? எந்த மொழி கல்வி சிறந்தது, எது வலுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று விவாதிக்க இருக்கின்றோம். இருவேறு பார்வைகளோடு இரண்டு அணியினர் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, பார்வைகள் என்ன கேட்போம். அதற்கு முன்பாக பல்வேறு அறிஞர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இது சார்ந்து என்ன கருதுகிறார்கள் ஒரு காணொலி தொகுப்பின் மூலமாக காண்போம். ஆங்கில வழி கல்வியினுடைய மிகப்பெரிய வரவேற்பு என்ன காரணம்னா, நிறைய ஆங்கில கல்வியின் மூலமா வெளிநாட்டில இருந்து உள்ள செய்திகள், பெரிய புத்தகங்கள், நிறைய விஷயங்களை படிக்கலாம். விஞ்ஞான பற்றிய ஆராய்ச்சிகள், சமூக நல விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் உள்ள அளவு தமிழ்ல கிடையாது. தமிழ் வழி கல்வி கற்றதுனால நான் பிரமாதமாயிருவேன் அப்படின்னு சொல்றது தவறு. கல்வி முறை அப்படின்னா ஆங்கில மொழியா தமிழ் மொழியா அப்படின்னு சொன்னா, பொதுவாக எதுவுமே தாய்மொழியில கற்றோம்னாக்கா அது நல்லா இருக்கும். அதாவது விளங்கி முழுமையா என்னன்னு தெரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஆனா ஆங்கிலம் இல்லாமல் வெறும் தமிழ் மட்டும் கற்பித்து அதுல பட்டம் பெற்று வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால ஆங்கிலம் மிக முக்கியமான ஒரு மொழியாக இப்ப தேவைப்படுகிறது. இந்த நாட்டிலே மிக தொன்மையான தமிழ் போன்ற செம்மொழிகள் இருந்த போதிலும் கூட அதற்கான உரிய பாடத்திட்டங்களை எல்லாம் வகுப்பதற்கு நாம் மறந்துவிட்டோம். எனவே உயர்கல்வி என்பது ஆங்கிலத்திலே மட்டும்தான் இருக்க முடியும், அதுதான் சிறந்தது என்ற ஒரு தவறான மனப்பான்மையில இருக்கின்றோம். படிப்புன்றது இந்த மொழியை பொறுத்தெல்லாம் கிடையாது, தமிழே படிக்கிறது நல்லது. இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளவு இது கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல எல்லாமே நீங்க வேலை வாய்ப்புகளும் சரி, மற்ற எல்லா இடத்துலயுமே ஆங்கிலம் ரொம்ப உயர்ந்தோங்கி இருக்கு. அதனால அதுலயே படிச்சுட்டு போவோமே. இதுதான் இன்று இளைஞர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடைய கருத்து துளிகளாக இருக்கிறது. இளைஞர் அணி என்ன கருதுகிறது கேட்கலாம். இந்த அணி கருதுகிறது ஆங்கில வழி கல்விதான் சிறந்தது அப்படின்னு. நான் இந்த பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயுமே கேட்க இருக்கிறேன். இங்க எவ்வளவு பேர் தமிழ் வழியில படிச்சிருக்கிறீங்க? இப்ப எல்லாரும் கல்லூரியில இருப்பீங்க. தமிழ் வழியில இங்கேயும் கணிசமா இருக்காங்க அப்படின்னு இங்க புரிஞ்சுக்க முடியுது. இங்கேயும் கணிசமா இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தமிழ் மொழியில கற்றதுனால தமிழ் மொழி கல்வியை பயின்றதுனால கல்லூரியில கஷ்டப்பட்டீங்களா, இல்ல நீங்க பர்சனலா உங்களுக்கு இதுல கஷ்டப்பட்ட அனுபவம்? கண்டிப்பா சார். இப்ப ஸ்கூல் படிக்கும் போது ஒரே தமிழ்லயே படிச்சுட்டு வந்துட்டு இப்ப காலேஜுக்கு அடுத்து போகும்போது அவங்க எல்லாமே இங்கிலீஷ்ல தான் சார் நடத்துறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு எல்லாமே தமிழ்ல தான் நடத்துவாங்க. இப்ப 2x2 4 அப்படின்றப்ப அங்க இங்கிலீஷ்ல நடத்தும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் சார். நீங்க இப்ப 12ஆம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண் வாங்கினீங்க? நான் 10th வரை தான் சார் படிச்சேன். அப்புறம் டிப்ளமோ போயிட்டேன். அப்புறம் டிப்ளமோ போயிட்டீங்க. இப்ப 10ஆம் வகுப்புல என்ன எவ்வளவு மதிப்பெண்? 403 சார். 403 500க்கு 403 வாங்கினீங்க. அதுக்கு பிறகு நீங்க கல்லூரியில படிக்கும்போது இதனால உங்களுடைய மதிப்பெண் குறைஞ்சதோ இல்ல படிக்கிறது சிரமமா இருந்ததோ? கண்டிப்பா சார். நீங்க ஸ்கூல்ல தமிழ்லயே படிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது இங்கிலீஷ்ல நடத்தும் போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மதிப்பெண்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சா? கண்டிப்பா சார். குறைஞ்சது. கண்டிப்பா. நம்ம வேற யாருக்காவது நீங்க தமிழ் வழி தான் படிச்சீங்க? என்னோட கேஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சார். நான் தமிழ் மீடியமும் படிச்சேன், இங்கிலீஷ் மீடியமும் படிச்சேன் சார். ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன் அப் டு 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நான் தமிழ் மீடியம் சேஞ்ச். எதனால சேஞ்ச் ஆனீங்க? என்னோட மதருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தது. அப்போ நான் போக வேண்டிய கட்டாயம், அதனால கட்டாயத்தின் பேர்ல அவங்களோட இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல நான் சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்போது நான் தமிழ் வழி கல்விக்கு மாறினேன். ஆனா அப்பதான் நான் யோசிச்சேன், நான் ஆங்கில வழி கல்வியில என்னால புரிஞ்சிக்க முடியறதோட தமிழ் வழி கல்வியில நான் ரொம்ப ஆர்வமா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மிகுந்த ஆர்வத்துல இருந்தேன். எளிமையா உள்வாங்கிக்க முடிஞ்சது, எல்லா விஷயம் எளிமையா உள்வாங்கிக்க முடிஞ்சது, எளிமையா உள்வாங்கிக்க முடிஞ்சது. ஆனா எப்போ நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் காலேஜ் பக்கம் போனனோ, நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண கவுன்சிலிங்ல போயிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் இங்க சென்னையில தான் படிச்ச ஒரு தனியார் கல்லூரியில. என்னோட வகுப்பறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தத்துல 10% தான் தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க. மிச்சம் இருக்க 90%
வேற்று வட மாநில என்னால ஒரு பென்சில் கூட அவங்ககிட்ட என்னால கேட்க முடியல. ஐ ஃபீல் சோ சேம்ட். அப்போ என்னால அவங்களுக்கு எல்லாம் ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சிருந்தா இல்ல, பீகார் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு எனக்கு ஈக்குவலான ஒரு அளவுக்கு பேசினாங்க. ஆனா ஒரு சில பேர் நல்லாவே பேசினாங்க. அப்போதான் நான் நிறைய கவனிச்சேன், இன்டர்நேஷனல் சிலபஸ்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி சிபிஎஸ்இ சிலபஸ். இதெல்லாம் அது வரைக்கும் எனக்கு இன்டர்நேஷனல் சிலபஸ்ல தெரியவே தெரியாது. இந்த மாதிரி நிறைய சிலபஸஸ் இருக்கு. நீங்க 12ஆம் கிளாஸுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறீங்க. இங்க ரொம்ப கணிசமானவர்கள் தமிழ் வழி கல்வியை படிச்சுட்டு கல்லூரிக்கு போனீங்க. உண்மையை சொல்லுங்க, இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்ததே இல்லையா? அதாவது ஒரு அறிஞர் சொல்லிருக்காருங்க சார், எவன் ஒருவன் தன் தாய்மொழிய ஒழுங்கா பேச முடிக்கிறதோ எழுத முடிக்கிறதோ அவனால மட்டுமே பிற மொழியும் கற்று அதையும் தெரிஞ்சுக்க முடியும் தான் சொல்றாங்க இங்க. எக்ஸாக்ட்லி, பல ஆய்வுகள் அதுதான் சொல்லுது. இங்க அங்கதான் தவறு செய்யறோமோ அப்படின்னு தோணுது. தாய்மொழி வழியில தொடக்க கல்வி இருந்தாதான், தாய்மொழிய செவ்வனே படிச்சாதான் மற்ற மொழிகளை கற்கிறதுக்கான, தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறன் வருது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், தொடக்கத்திலேயே ஆங்கிலம் கத்துக்கிட்டு தாய்மொழியை வலுவா கத்துக்காம அதுவும் சரியா வராம இதுவும் சரியா வராத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? குழந்தைக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கான அந்த ஒரு தமிழை சொல்லி கொடுத்துறாங்க சார் வீட்லயே எல்லாமே. மத்தபடியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம ஹையர் ஸ்டடிஸ் தான் பார்க்கணும் சார். ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா சிம்போசியம் ப்ரோக்ராம் இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் சார் பேசணும். இப்ப தமிழ் மீடியம் நாங்க படிச்சுட்டு வந்த எங்க பசங்களுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் நிறைய தவற விட்டுருக்கேன் சார், இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்தினால. என்னோட கூட உலகம் ஒரு திசையில போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆங்கிலம் நீங்க வலுவா கற்காம இன்னைக்கு உலகமயமாகி விட்ட இந்த ஒரு சூழ்நிலையில உங்களால செழிப்பா வாழ்ந்துட முடியுமா, வெற்றி பெற்றிட முடியுமா? ஐயா நிச்சயமா முடியும் ஐயா. ஏன்னா பாத்தீங்கன்னா முடியும், நிச்சயமா தமிழை கற்ற முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்துல் கலாம், மேதகு குடியரசு முன்னாள் குடியரசு அப்துல் கலாம் தமிழ் வழியில் தான் கல்வி கற்று இன்னைக்கு உயர்ந்த பதிவான குடியரசுத் தலைவர் பதிவு அனுபவிக்கலையா? அதே போல சதாசிவம் ஐயா தமிழ் வழியில கல்வி கற்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகலையா? அண்ணாதுரை, ஐயாசாமி போன்றவர்கள் இஸ்ரேல்ல நிலவுக்கு ராக்கெட் விட்டு இன்னைக்கு சாதனை படிக்கலையா? அவங்க எல்லாம் எந்த வழியில ஐயா படிச்சாங்க? அவங்க சொல்ற மாதிரி ஆங்கில வழியில படிச்சாங்க. தாய்மொழி வழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி, இன்னைக்கு ஆதர்ஷ புருஷனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் தாய்மொழியில் கற்றவர். உங்களை போன்ற அதுல வருத்தம் கொள்றவர் இல்ல, பெருமை கொள்பவர் சார். இப்ப தமிழ் மொழியில அவங்க சொன்னது ரைட் சார், ஓகே சார். ஆனா தமிழ் மொழியில நம்ம கத்துக்கிறது ஒரு சிலருக்கே தான் சார் வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்புகள் குறைவு சார். உலகத்துடைய எதிர்பார்ப்பு ஒருவாறாக இருக்க உன்னதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை தாய்மொழி கல்வி தான் ஒரு சிறந்த அறிஞனை உருவாக்கும் அப்படின்னு இந்த பக்கம் கருதுகிறது. இதுல இன்னும் விவாதிக்க பல கோணங்கள் இருக்கின்றன, கேட்க பல கேள்விகள் இருக்கின்றன. கேட்போம், விவாதிப்போம். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். இந்த நீட்ட கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில ஆங்கில வழி கல்விதான் சிறந்தது அப்படின்னு இவங்க மட்டும் சொல்ல, அப்படி பெற்றோர்கள் கருதுவதனாலதான் பெரும்பாலானோர் தன்னுடைய குழந்தைகளை ஆங்கில வழி கல்வியில சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் பெற்றோர்களுடைய விருப்பமா இருக்கு இல்லையா? அதாவது ஆங்கிலம்ங்கிறது ஒரு சப்ஜெக்டா இருக்கணும், ஆனா அதையே ஒரு பையனுக்கு போய் திணிக்க கூடாது. அவன் வாழ்க்கையில முன்னேறணும்னா தமிழ் அவனோட சொந்த தாய்மொழியில இருக்கணும்னு தான் சொல்றாங்க. அது எப்படி இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் அப்ப சொன்னாரு, ஒரு நாட்டை கைப்பற்றணும்னா அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த நாட்டுல இருக்க இனத்தையோ அந்த நாட்டோட மொழியை அழிச்சாலே எல்லாமே அழிஞ்சிரும் சொன்னாரு. இப்ப அவங்க வெளிநாட்டு வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு போய் இப்ப நம்ம சுதந்திரம் பெற்று இருந்தாலும் கூட அவங்களோட மொழி நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்கு. அதை தவிர்க்கணும் தான் நம்ம இப்ப சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தோம். அதனால தமிழ் தான் முதல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ஆங்கிலம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை எடுக்கிறீங்க, அது இருந்தாதான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு எடுக்கிறீங்க. இன்னைக்கு உலகமயமாலாம் ஒரு காரணமா சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு ஆங்கில வழிய பரவலா கற்பிக்காத பல நாடுகள், வெற்றி அடைந்த பல நாடுகள் நம்மளால சுட்டி காட்ட முடியும். ஜப்பானோ சைனாவோ ஆங்கில வழியில பரவலா அந்த மொழியை ஏற்றுக்காத, அந்த வழியை கற்பிக்காத நாடுகள் ஏதாவது விஷயத்துல பின்னங்கிட்டாங்களா? இன்னும் சொல்ல போனா அந்த மொழிகள்ல கற்கிறது மேம்படுத்துது அந்த கற்றல் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சீனா டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் இருக்காங்க சார், உலக சந்தையில இருக்காங்க. ஆனா அங்க ஒலிம்பிக்ஸ் நடந்தப்போ அங்க அவங்க தாய்மொழியை தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்காகவுமே. ஆனா ஒலிம்பிக்ஸ் நடந்தப்போ சர்வதேச விருந்தாளிகளை அவங்க வரவேற்கிறதுக்கோ உபசரிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஆங்கிலம் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விருந்தாளி உபசரிக்கிறதுக்கு ஆங்கிலம் கத்துக்கிறோம், ஆனா இந்த ஒரு டெக்னாலஜியை வளர்க்கறதுக்கு
ஆங்கிலம் கற்காதது ஒரு தடையா இல்லல்ல? அவங்க டெக்னாலஜி வந்து இந்தியன் பொருட்களை விட அதிகமா ஒண்ணும் விலை போகலையே சார். இல்ல இன்னைக்கு சைனீஸ் டெக்னாலஜி இன்னைக்கு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு வீச்சு சீனாவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியுமா? எப்படி வந்து யுஎஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதார வீச்சை கொண்டிருக்கோ அதே அளவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இன்னைக்கு உலகத்துல சைனா ஏற்படுத்திட்டு இருக்கு. ஜப்பானும் அப்படிதான். ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு நாடு. ஜப்பானியர்கள் ஜெயிக்கலையா? சீன மாணவர்களையும் நம்ம இந்திய மாணவர்களையும் நம்ம ஒப்பிட முடியாது சார். அவங்களோட மொழியில வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நம்ம மொழியில என்னன்னா நம்மளோட சயின்ஸும் டெக்னாலஜியும் தமிழ்ல இல்ல. எங்களுக்கு மட்டும் என்ன ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். நீங்க வந்து மொழிய வளப்படுத்தாம, நீங்க ஒரு தொழில்நுட்ப ரீதியா அதை வளப்படுத்தாம, அதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாம தமிழகத்துக்கோன்னா யார் சொன்னாங்க தமிழ்ல அறிவியல் இல்லன்னு? யார் சொன்னா? தமிழ்ல அறிவியல் இருக்கு, அறிவியல் இருக்கு. நமக்கு தெரியல. தமிழ்ல அறிவியல் இல்லன்னு நான் சொல்லவே கிடையாது. தமிழ்ல ஏராளமான அறிவியல் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க வந்து ஆதிவாசிகளா தெரிஞ்ச காலத்திலேயே இங்க வந்து நம்ம இதிகாசங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறோம். தமிழ்ல அறிவியல் இல்லன்னு நான் சொல்லல. ஆகாய விமானம் பறக்கிறதுக்கான சூத்திரமே ஒரு மன்னர் கிட்ட இங்க இருந்திருக்கு. ஆனா இங்க அதெல்லாம் பதிவு பண்ணப்படலப்பா. பதிவு பண்ணவும் படல, பரப்பப்படவும் இல்ல. நீங்க பரப்புங்க, அதுக்காக நாங்க இந்த விவாதத்துக்கே வந்திருக்கோம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் புரியாத வாயில நுழையாதெல்லாம் படிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? அதெல்லாம் ஏற்கனவே சிதைச்சாச்சு. தொடர்ந்து வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படாம ஆங்கிலத்தை வலுப்படுத்த போறீங்களா? சார் நாங்க வந்து இப்ப தமிழ் வழியில படிச்சா கூட இப்ப நான் சொன்ன இந்த கலைச்சொற்கள் எல்லாம் நான் ஆங்கிலத்துலதான் அப்படியே படிக்கிறேன். இல்ல அந்த கலைச்சொற்கள் இல்ல அப்படிங்கறதுனால அதை வலுப்படுத்தணுமா? சரி விட்டுருவோம். அதை வலுப்படுத்துங்க, நாங்க படிக்கிறோம். வலுப்படுத்துங்க, வலுப்படுத்திட்டு எங்க கிட்ட வாங்க. அதுல வந்து அவங்க சொன்னதுக்கான கல்வெட்டுகள் பதிப்புகள்லாம் இருந்திருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா எகிப்துல கல்வெட்டு இருந்திருக்கு. கிரேக்க எழுத்துக்கள்ல வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்கள்லாம் முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரங்கள் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. அப்ப எந்த வித ஆதாரம் இது முன்னாடி வந்து எதுவுமே நம்ம செய்யல வைக்கல, முன்னாடி அறிவியல் தமிழ்ல இல்ல அப்படின்னு எப்படி அவங்க சொல்லலாம்? தமிழ்ல இல்லன்னு நாங்க சொல்ல. இன்னைக்கு வந்து கணினியை பொறுத்த வரைக்கும் கணினிக்கு ஏற்ற ஆங்கிலம் அல்லாத மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது சமஸ்கிருதமும் தமிழும் சொல்ல போகுது. ஆக ஒரு டெக்னாலஜி ஃப்ரெண்ட்லி மொழியா தமிழ் இல்லாம இல்ல. அதை வலுப்படுத்தணும், அதற்கு வலு சேர்க்கணும். அதை விட்டுட்டு இல்ல இன்னைக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னா, இன்ஜினியர் ஆகணும்னா, இல்லாட்டி ஒரு அறிஞர் ஆகணும்னா தமிழ் வேலைக்காகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி வரும்? இப்ப டெக்னாலஜி வந்து எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு சார். இன்னமும் தமிழ் கல்வின்ட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நொடியும் வீணாக்குறோம்னு தான் சொல்றோம். தமிழ் மொழிங்கிறது நம்ம மரபுலயே இருக்கு. அதை நீ போய் கத்துக்கணும் அப்படின்லாம் இல்ல. இப்ப நீ வீட்டுல வந்து உங்க பேரண்ட்ஸ்ட பேசுற, உங்க ரிலேட்டிவ்ஸ்ட பேசுற, உன்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ட பேசுற. அப்படிதான் வந்து பிரிட்டன்லயோ யூஎஸ்லயோ அப்படிதான் கருதுறாங்களா? நான் எங்க வீட்டுல வந்து குழந்தைக்கு ஆங்கிலத்துல பேசுறேன், எங்க அப்பா பேசுறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறாரு, தமிழ் கத்துட்டு போட்டுமே, ரஷ்ய மொழி கத்துட்டு போட்டுமே அப்படிங்கிற நிலைப்பாடதான் சைனால எடுக்கிறாங்களா, அமெரிக்கால எடுக்கிறாங்களா, இல்லாட்டி பிரிட்டன்ல எடுக்கிறாங்களா? அப்படி அவர்கள் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் ஏன் கொடுக்க கூடாது? குடுக்கலாம் சார். இப்ப தமிழ் மொழி கத்துக்கலாம், அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. தமிழ் மொழி கத்துக்கும் போது கூடவே ஆங்கிலத்தையும் கத்தாதான் என்ன அப்படின்னு தான் நான் கேக்குறேன். ஆங்கில மொழி முன்னாடி ஆடம்பரமான மொழியா இருந்துச்சு, இப்ப அவசியமான மொழியா. தமிழ் கற்கணும், ஆங்கிலம் கற்கணும், பல மொழிகள் கத்துக்கிறதுல தப்பு இல்ல. எந்த வழியில படிக்கணும்? இந்த ஒரு கல்வி முறையானது ஆங்கில வழியில இருக்கணுமா, தமிழ் வழியில இருக்கணுமா அப்படிங்கறதான் கேள்வி. ஐயா, இவங்க சொல்ற மாதிரி இப்ப தமிழ் வழி கல்வியே படிக்கிறோம். சரி, தமிழ் வழி கல்வி பள்ளி கல்லூரி ரெண்டுலயுமே தமிழ் வழி கல்வி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இவங்க சொல்ற மாதிரியே இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வேற எந்த ஸ்டேட்கார பசங்களும் பிள்ளைங்களும் வந்து படிக்க முடியாது. நானும் வேற எந்த ஸ்டேட்லயும் போய் வேலையும் பார்க்க முடியாது, படிக்கவும் முடியாது. உண்மை இந்த நிலைமை நீங்க மறுக்க முடியுமாயா? இல்ல, இந்த ஒரு கருத்துக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஹிந்தி மொழி வந்து கட்டாயம் அப்படின்னு ஆக்கும் போது ஹிந்தி திணிப்பு அப்படின்னு எதிர்த்தோம். இன்னைக்கு வேற மொழிக்காரங்க இங்க வந்து படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப நம்ம வந்து தமிழ் வழி கல்வி தான் கட்டாயம் அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த மாதிரியான ஒரு அது தமிழ் திணிப்பாகதா? அன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிச்சாங்க. அன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்ணி தான் ஹிந்தியை வந்து விரட்டி அடிச்சோம். அது போல இப்ப ஆங்கிலத்தை வந்து திணிச்சுக்கிட்டு தாங்கிறாங்களே தவிர ஆங்கிலம் வந்து நம்ம தாய்மொழியே கிடையாது. இல்ல, அன்னைக்கு ஹிந்தியை விரட்டி அடிச்ச பொழுது லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான் இருக்கணும் அப்படின்னா, நீங்க நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வந்து ஹிந்தியில இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஆங்கிலத்துல தான் இன்டர்பிரட் பண்ணுவோம், வழக்காடு மன்றம் ஆங்கிலத்துல வழக்கு நடத்தணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்காட முடியாது தமிழ் எடுத்துன்னு வரதுக்கு போராடி நிக்கிறாங்க. இன்னும் போராடுற நிலையில தான் இருக்கு. கேள்வி, அந்த ஒரு லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான் நமக்கும் தேசத்துக்கும் இருக்கிறது. அப்படிங்கும் போது அதையும் நம்ம சிதைக்க போறோமா அப்படிங்கறது கேள்வி. ஆங்கிலேயரை வெளியேற்ற தெரிஞ்ச நமக்கு ஆங்கிலத்தை ஏன் வெளியேற்ற தெரியவில்லை? அதற்கு காரணம் என்ன? அதுதான் கேள்வி உங்கள்கிட்ட.
வெளியேற்றியாச்சு. ஏன் ஆங்கிலத்துல பிடிச்சிட்டு இருக்கணும்? 57ல வெளியேற்றுறாங்க. நான் பிறந்து 91ல. இப்ப வரட்டுங்க நீங்க. நீங்க அப்ப பிறக்கல. இப்ப வரட்டுங்க. வலுப்படுத்துங்க. வலுப்படுத்த முடியல, இங்க அழிச்சிட்டாங்க. புரியுது, அழிச்சிட்டாங்க. என்னோட தாய்மொழியான தமிழ்ல உள்ள அறிவியல் போல அவங்க பாதி அழிச்சிட்டாங்க. நீதியை நான் அழிச்சிடுறேங்கிறீங்களா? நீதி கண்டுபிடிக்க முடியல என்னால. எங்க அப்படின்னா ஒரு இன்னைக்கு வழக்கத்துல இல்லாத ஒரு பிராகிருதம் மாதிரி ஏதோ சமஸ்கிருதம் மாதிரி அந்த தமிழ் மொழி. உண்மைதான் உண்மைதான். இன்னைக்கு நீங்களும் நானும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஆக இத உயிரோட்டத்துக்கு இத உயிரோட்டம் செய்ய பாக்கணுமா? அவங்க அழிச்சிட்டாங்க, ஆனா நம்ம அப்படியே விட்டுருவோம். அழிக்கலைங்க, அவங்கள நம்ம அழிச்சிருக்கணும். அழிக்க முடியல, அந்த லாங்குவேஜ நம்மளால அழிக்க முடியல. அது என்ன துரத்திட்டு இருக்கு. நான் பேசிக்காவே ஒரு சோம்பேறிங்க, ஒத்துக்கிறேன். நான் என்னன்னா எனக்கு ஒரே இடத்துல எல்லாமே தேவைப்படுது. இப்ப ஆங்கிலம்னா ஆங்கிலத்துல எனக்கு எல்லா நாட்டுல உள்ள மொத்த கருத்துக்களையும் ஆங்கிலத்தை அவன் எடுத்து வச்சிருக்கான். நீங்க தகவல் தமிழ்னு ஒண்ணு உருவாக்குங்க, இல்ல ஏதோ ஒண்ணு உருவாக்கி எல்லா இடத்துல இருக்கிறது மொத்தமா எடுத்துவீங்க. அங்க இருந்து எடுத்துக்கிறேன். நான் யாராவது கொண்டாந்து எனக்கு தமிழ்ல எல்லாத்தையும் கொண்டாந்து வைங்க, நான் எடுத்து பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன் யாராவது பண்ணுமா? ஏன் நம்ம பண்ண கூடாதா? ஆங்கிலத்தை யாரும் திணிக்கல, அத உலக பொதுமொழின்னு சொல்லிட்டாங்க. அது வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆளுங்க ஒரு பழமொழி இருக்குது, இந்தியன்ஸ் ஆர் குட் பிளானர்ஸ் பட் புவர் இம்ப்ளிமெண்டர்ஸ். நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், தமிழை வளர்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொன்னோம். ஆனா என்ன ஸ்டெப் எடுக்க மாட்டோம். அப்ப ஆங்கிலம் வளர்ந்துருச்சுன்னா அப்ப அதை நம்ம பண்ணிட்டு எல்லாரும் ஆங்கிலத்துல படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதற்கு ஏற்றாற் போல பல்வேறு துறைகள்ல தமிழ் கலை சொற்களை, அதற்கேற்றாற் போல தொழில்நுட்பத்தை, அதுக்கேற்றாற் போல ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கோமா? உயர்கல்வியில ஆங்கில வழி இல்லாம தமிழ் வழியில பாடங்களை, விஷயங்களை படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அப்பாரட்டஸையும் உருவாக்கி இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா எழவே செய்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து வாதிப்போம். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். நான் இந்த நீட்டை கேட்க இருக்கின்றேன். ரொம்ப உறுதியாக நம்புகிறது ஆங்கில வழி கல்விதான் இன்றைய சூழ்நிலையில சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு ஆங்கில வழி கல்வியில நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு கற்றலும் கற்பித்தலும் இயல்பாகவும் ஆசிரியருக்கும் சரி மாணவருக்கும் சரி ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு நல்வாய்ப்புகள், இந்த மாணவர் எளிமையா புரிஞ்சுக்கிறது, ஆசிரியரும் சிரமம் இல்லாம கற்பிக்கிறது, இந்த ஒரு சூழல் ஒரு இயல்பா நேச்சுரலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆங்கிலம் அதுக்கு ஒரு காரணமே கிடையாது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். நான் தமிழ் மீடியம் படிச்ச ஸ்கூல்ல தமிழ் வழி கல்வி நடத்தப்படுற வகுப்புகள்லயும் அந்த ஆசிரியர் மட்டும்தான் பேசுறாங்க, டிஸ்கஷன் அங்க நடக்கல. அதுக்கு எப்படி நீங்க ஆங்கிலத்தை போயிட்டு ஒரு காரணமா சொல்லுவீங்க? ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏபிஎல் மெத்தட், அதாவது ஏபிஎல் முறைதான். அதாவது ஆசிரியரும் மாணவர்களும் வகுப்பறையில கீழே அமர்ந்துதான் கல்வி கத்துக் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்காங்க. தமிழ் வழி கல்விதான். அதே போல ஆங்கில வழி கல்வியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு உரையாடல் இல்ல, கலந்துரையாடல் இல்ல அப்படிங்கிறீங்க. தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் என்ன நடக்குது? எல்லாமே இருக்கு. ஏபிஎல் மெத்தட்ல கலந்துரையாடலும் உரையாடலும் இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இப்படி சொல்லி தந்துருக்காங்க. ஆனா நாங்க அறம் செய்ய விரும்பு, ஆர்வஸ் அந்த ஒழுக்கத்தை அந்த குழந்தைக்கு இப்ப சொல்லி தரோம். ஆனா அவங்க அந்த அந்த சிறு வயசுலயே அவங்கள அப்படி திணிக்கப்படுற மாதிரி அந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த ஆங்கிலத்தையே வளர்க்குறாங்க. சார் ஒரு நிமிஷம், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 கேள்வி இருக்கு. அவங்க கேள்வி இல்லாட்டி சந்தேகம்னு கூட வச்சுக்கலாம். அவங்க பேசினதுல இருந்து தான் கேக்குறேன். தம்பி சொன்னாரு அமெரிக்காவுல வேலையில்லா திண்டாட்டம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அமெரிக்காவுல எந்த ஒரு பட்டதாரிக்கு ஆங்கிலம் தெரியலங்கிறதுனால அவன் நிராகரிக்கப்படுறான். அமெரிக்காவுல ஆங்கிலம் தெரியலங்கிறதுக்காக எந்த ஒரு பட்டதாரி அவனுக்கு வேலை மறுக்கப்படுதுன்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்தது பவித்ரா அவங்க சொன்னாங்க ஆங்கில வழி கல்வியில படிக்கிற ஒரு +2 மாணவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கும் போது அவன் சொல்றான், எனக்கு ஒன்னும் புரியல, என்னால சுயமா சிந்திக்க முடியல, அதனால நான் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற +2 மாணவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? இந்த 2 கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. அமெரிக்கால பிறந்தவனுக்கு ஆங்கிலம் தெரியுதுன்னா அவங்க அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்ல. கம்பேர் பண்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒருத்த ஆங்கிலம் தெரியலன்னா அவனை ஏன் இழிவுபடுத்துறீங்க? மொழி இதான் இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு ஆங்கிலம் வரணும், பேச தெரியணும், அதானே அங்க முக்கியம். வேலை வாய்ப்புக்கு ஆங்கிலம் பேச தெரியணும். நான் ஒரு செயலை சொல்றேன் அப்படின்னா என்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியறதுக்கு நீங்க பள்ளி வழி கல்வியில இருந்து படிச்சுட்டு போறீங்க. எல்கேஜி யூகேஜில இருந்து படிச்சு 10th முடிச்சு 12th பப்ளிக் எக்ஸாம் வரையும் முடிச்சிடுறீங்க. மறுபடியும் காலேஜும் படிக்கிறீங்க.
அப்புறம் ஏன் சார் கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய இளைஞர்கள் செலக்ட் ஆக போறாங்க? ஆங்கில வழியிலே படிக்கக்கூடிய எவ்வளவு பேருக்கு சரளமா ஆங்கிலம் பேச வருது? இதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. தாய்மொழி வழியில கற்கிறவங்க, தாய்மொழிய வலுவா உறுதியா கற்கிறவங்களுக்கு மற்ற மொழிய எளிமையா உள்வாங்கிட்டு கத்துக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் அப்படின்னு நான் சொல்லல, பல ஆய்வுகள் சொல்லுதையா. ஆனா லாங்குவேஜ்க்கும் எஜுகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா? எஜுகேஷன் should be interactive, பட் ஆனா நம்ம நாட்டுல கிடையவே கிடையாது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு ஆங்கில வழி கற்கும் பொழுது ஒரு இயல்பா ஆசிரியருக்கும் சில குறைகள் இருக்கிறதுல, எல்லா ஆசிரியரும் சிறந்த வல்லுநர்களா இருக்கிறது இல்ல, மாணவர்களுக்கும் அதுல சில தடைகள் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இன்டராக்ஷன், அந்த கலந்துரையாடலுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள், அதற்கான ஒரு ஸ்கோப்பை அந்த ஒரு ஆங்கில மொழி தடுக்குதா வலுப்படுத்துதா? தடுக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆங்கிலத்தை வந்து சில பேர் என்ன தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவங்க காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலத்தை கத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தே மேக் எக்ஸ்கியூசஸ் சேயிங் தட் ஐ அம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். அப்படியே எக்ஸ்கியூஸ் கொடுக்கும் போது they hesitate to learn English, then how English will be part of their life? அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க சார். ஏன்னு சொன்னா தமிழ் மீடியம் படிக்கிற எல்லாருமே வந்து நான் தமிழ் மீடியத்துல என்னால வந்து இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போறது காரணமே கிடையவே கிடையாது. தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தமிழ் மீடியத்துல படிச்சு பேசலன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? பேசுறாங்க. ஆனா வந்துட்டு ஒரு தமிழ் மீடியம் பையனை ஏன் மார்க் கம்மியா எடுத்தேன்னு கேட்டா எனக்கு வந்து லாங்குவேஜ் புரியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அதை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிறாங்க. அதே அவன் ஃபைனல் இயர் வர்ற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு வேலை கிடைக்கும். இதே அப்துல் கலாம் 12th வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சாரு. காலேஜ் வரை அவர் இங்கிலீஷ் தான் படிச்சாரு. ஃபுல்லா படிச்சு அவர் இங்கிலீஷ் அதுல இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தையும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நீங்க வந்து அந்த கருத்துல ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்கவே இருக்கு. நியாயம் இருக்கு. ஆனா கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. அப்துல் கலாம் போன்ற பெரிய ஆட்கள் கத்துக்கிட்டாங்களே. அவர் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரு. இதே அவர் நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன், எனக்கு தமிழ்ல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ISROல போய் ரிசர்ச் வந்து தமிழ்ல பண்ண முடியாது, இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். அந்த ரிசர்ச், அந்த ஆய்வு மனப்பான்மையை வளர்த்தது வந்து தமிழ் மொழி வழி கல்விதான். அந்த அவரோட உள்மனச்சு ஆய்வு மனப்பான்மையை வளர்த்தது தமிழ் மொழி கல்வி. அதனுடைய மூலம் தமிழ்ங்க. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய தாய்மொழியில வந்து தமிழ் கல்வியை வந்து கத்துக்கிட்டு வந்தாரு. அதனாலதான் அவரால் அவ்வளவு பெரிய சாதனை அடைய முடிஞ்சிச்சு. ஐயா ஒரு நிமிஷம், எல்லாருமே இங்க அப்துல் கலாம் கிடையாது. வந்து 1000ல ஒருத்தவங்களுக்கோ 100ல ஒருத்தவங்களுக்கோ அந்த நுண்ணறிவு வந்து இருந்திருக்கலாம். ஆனா இங்க எல்லாரும் அப்துல் கலாம் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த மாதிரி. எனக்கு வந்து நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சதுனால உந்த மொமெண்டமா மாறுறதுக்கு 2 செமஸ்டர் ஆச்சு. சத்தியமான உண்மை நடந்தது இது. உந்த மொமெண்டமா மாறுறதுக்கு எனக்கு 2 செமஸ்டர் ஆச்சு. அது நீங்க வந்து உங்க மனசளவுல வந்து என்னால முடியாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே இது வந்து தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பா கிடையாது. நான் வந்து அந்த மொமெண்டமா மாறுறதுக்கு நீங்க கேட்காம இருந்திருக்கீங்க. உங்களோட கூச்ச மனப்பான்மை தான் காரணமா இருக்கு. இங்க வந்து தானப்பா தெரிஞ்சிச்சு. உங்களோட கூச்ச மனப்பான்மை தான் காரணமா இருந்திருக்கு. மொழி தடையல்ல, அத புரிஞ்சுங்க சார். ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்தேன். என்னோட செய்முறை பயிற்சி வகுப்புல வந்து அவங்க எல்லாம் வந்து தமிழை மதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து என்னோட உயிருக்கு மேல தமிழை வந்து மதிக்கிறேன். அப்ப நீங்க அங்க உட்காரவே தேவை, இங்க வந்து நான் சொல்றத முழுமையா கேளுங்க. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு நீங்க பேசுங்க. தமிழை வந்து நான் உயிருக்கு மேல மதிக்கிறேன். வந்து செய்முறை வகுப்புக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல முதல் வகுப்பு செய்முறை வகுப்புக்கு போறேன். அங்க இருக்க பயிற்சி குறிப்பேடுல வந்து கையெழுத்து போட சொல்றாங்க. எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டாங்க. அங்க இருந்த ஒரே ஒரு தமிழ் கையெழுத்து என்னோடது. தமிழ் கையெழுத்து என்னோடது. என்னோட பேராசிரியர் வந்து என்ன கூப்பிடுறாரு. எப்படின்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அத வந்து ஆராயும் பொழுது யார் யார் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் பொழுது என்னை கூப்பிடுறாரு. என்னை அவர் கேட்ட கேள்வி வந்து என்ன புரட்சி பண்றியான்னு என்னை கேட்டாரு. ஆனா அப்பயும் வந்து சார் நான் புரட்சி எல்லாம் பண்ணல, இது என்னோட தாய்மொழி, தமிழ்ல வந்து சைன் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் வந்து போடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரு வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் சார். இதே கையெழுத்த நான் என்னுடைய செமஸ்டர் தேர்வும் பொழுது நான் போடுறேன் சார். அப்ப வந்து எனக்கு வந்த ஹால் சூப்பர்வைசர் வந்து மராட்டி மொழியை வந்து தன்னோட தாய்மொழியா கொண்ட ஒரு பேராசிரியை வந்து வந்தாங்க. அவங்க வந்து என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் தமிழ்ல வந்து சைன் பண்றதுக்காக அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் இங்க தாய்மொழி பேச ரெடியா தான் இருக்கிறேன், தாய்மொழியில கல்வி கற்க ரெடியா தான் இருக்கிறேன். யாரும் என்ன மதிக்கல. எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படிங்கறது அவங்களுடைய குறையாக இருக்கிறது. மேலும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படிங்கறத தாண்டி நான் கற்க தயார், வாய்ப்புகளை தர இந்த அமைப்பு, இந்த முறை தயாராக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்போம், மேலும் பல கேள்விகளை விவாதிப்போம். இது இளைஞர்
இளைஞர் அணி பவர்ட் பை யூ குவிட் ஐ குவிட். அடிநதமா எழக்கூடிய கேள்வி, அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, நான் தமிழ் வழியில் கற்க தயார், அதற்கான வாய்ப்புகள், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா. அதுவும் கிடையாது, ஆனா நான் தமிழ் வழி கற்கணும்னு நீங்க வற்புறுத்தினீங்கன்னா எப்படின்னு கேட்கலாம். சார் அதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, அவங்க சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு சார், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அப்பயே சொல்லிருப்பேன். ஆங்கில மொழியை இங்க இருந்து விரட்ட மொழின்னு சொல்றாங்க இல்லையா சார். ஒரு டைம் ஒபாமா இங்க வந்தாங்க சார். அப்ப என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்துட்டு எங்க நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறதுக்காக வந்து உங்க மொழியில அதை எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு அங்க எங்க நாட்டுல போய் எங்க மொழியில மொழிபெயர்த்து நாங்க கத்துக்கிறோம், அப்புறம் விட்டுட்டு எங்க மொழியை தான் நாங்க பயிரிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்க நாட்டுக்கு வந்து உங்க மொழியில அதாவது தெரிஞ்சுக்கிட்ட அந்த எங்களுடைய மொழியை எடுத்துட்டு வந்து ஏன் உங்க பயிற்றுவிக்க மொழிய பண்றீங்க, ஏன் உங்க மொழியை விட்டு கொடுக்குறீங்க, எனக்கு உங்க மொழியை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சார். ஒபாமா சொல்றாரு நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? நம்ம மொழி பற்று சார். இன்னொரு கருத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? இருங்க நான் இன்னொரு கருத்து சொல்லி. நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? தமிழை வளர்த்தறேன் நானு அப்படின்னு சொன்னாரா? ஆராய்ச்சிக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னாரா? அத சொல்லக்கூடாது. பேசுறாரு, ஐக்கிய நாடுகள் சபையில பேசுறாரு, ஹிந்தியில் பேசலாமா நரேந்திர மோடின்னு எல்லாரும் கோஷம் எழுப்புறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கு. அதுதான் சார் நம்ம மொழியை வளர்க்கறது இல்ல. அடுத்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் நம்மளோட எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்மளோட வீரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அறிவு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியல. நம்மளோட அறிவியலை பின்பற்றோமா சார்? மொழியை வளர்க்க வேண்டிய மொழி அழிச்சிட்டு இருக்காங்களே, எப்படி சார் மொழி வளரும்? யார் அழிச்சிட்டு இருக்கா? நாங்களா? 3 வாட்டி உலக தமிழ் சொல்ற பின்னாடி சொல்றேன். இல்ல இல்ல இன்னைக்கு வந்து அறிவியல்ல தமிழ் வளத்தை நம்ம பெருக்கி இருக்கிறோமா, தொழில்நுட்பத்துல தமிழ் வளத்தை பெருக்கி இருக்கிறோமா, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோமா? அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு வந்து தமிழ் கத்துக்கோன்னா இந்த தமிழ்ல உள்ள சொற்களை மாத்தினதே நாம தான். காசி ஆனந்தன் கூட ஒரு கவிதையில பதிவு பண்ணிருக்காரு, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னுயிர் தமிழை கொன்றே குலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத வார்த்தை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை, பாருந்தன் போக்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்ட் என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்ணு முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, வண்டிகாரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுகாரன் கேட்டான் மீட்டிங்கும் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டினில் லிப்ஸ்டிக்கா, வீட்டினில் பெண்களில் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. பதிவு பண்ணிருக்காரு சார். சொந்த மொழியில படிச்சா வேலை வாய்ப்பை விட அந்நிய மொழியில படிக்கிறதுனால தானே சார் வேலை வாய்ப்பு அதிகமா? அது ரொம்ப நியாயமான கேள்வி. இன்னைக்கு தமிழ் மொழியில கற்றால் அரசு வேலை வாய்ப்பு அதற்கு முன்னுரிமை அப்படின்னு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில எதற்காக கற்கணும்? ஒரு சாதாரண மனிதன் எதற்காக கற்கணும்? ஒரு சாதாரண பெற்றோர் எதற்காக தன்னுடைய பிள்ளைய வந்து தமிழ் வழி கல்வியில? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல தமிழ் கையெழுத்து போடுறவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை இருக்கு. தமிழ்ல கையெழுத்து போடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? அத்தியாவசிய தேவை வந்து பணம் கிடைக்குது அப்படின்னா பெற்றோர்கள் எல்லாருமே வந்து பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால. சோ லாங்குவேஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து இங்கிலீஷ் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இங்கிலீஷா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இங்கிலீஷ் ஸ்மார்ட்டா சிம்பிளா கத்துக்கிட்டு போறதுல என்ன வந்து இதாக போகுது. சோ அதனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். சந்தை அதைத்தான் எதிர்பார்க்க. சார் ஒரு கேள்வி சார், நாங்கள் ஆங்கிலத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, ஆங்கில வழி கல்விக்கு எதிரானவர்கள். தமிழுக்கு எதிரானவர்கள் நாங்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல, தமிழ் வழி கல்வியைத்தான் எங்களை பார்த்துதான் சொல்லி. நாங்க தமிழுக்கும் எதிரானவர்கள் அல்ல, தமிழ் வழி கல்விக்கும் எதிரானவர்கள் இல்ல. படிக்கட்டு இருக்கு, லிப்ட் இருக்கு. நீங்க எதுக்கு படிக்கட்டு லிப்ட் இருக்கும் போது நீங்க படிக்கட்டுல ஏறி வந்து கஷ்டப்பட்டு ஏறுறீங்க, லிப்ட்ல வந்து ஈஸியா ஏறிக்கலாம். இந்த வாழ்க்கை கஷ்டமா இருக்கனால நான் கஷ்டத்துல தான் போக முடியும். உங்களாட்ட நாங்க லிப்ட்ல போக முடியாது. இந்த படிக்கட்டை அந்த படிக்கட்டை நம்ம எஸ்கலேட்டரா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அதை நாடுவாங்க. நாங்க படிக்கட்டாவே வச்சிருப்போம், படிக்கட்டு இருக்கும் போது ஏன் நீ லிப்ட்ல போற அப்படின்னு கேக்குறது அங்க வாய்ப்பு இருக்கிறது. அங்க வந்து அங்க ஆங்கில வழியில படிக்கும் போது ஒரு சண்டை இருக்கிறது, அதற்கான தேவைகள் இருக்கிறது. அப்படிங்கும் போது இயல்பா போத்தானே செய்வாங்க. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா எங்க கவிஞர் ஒரு அழகா சொன்னாங்க பாரு, 8 திசைக்கும் போய் எல்லா மொழியும் கத்துக்கிட்டு வா, அதுல அந்த நல்ல மொழி எடுத்து உன்னுடைய மொழியில மொழி மாற்றம் செய்து அதை பயன்படுத்தணும் சொல்லிருக்காரு. தவிர
அந்த மொழியை பயன்படுத்தினேன் சொல்லல. பாரதி அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் தமிழ் யாரு ஒழுங்கா எழுதுறா? ஃபர்ஸ்ட் அவ்வையார் ஆத்திச்சூடு எழுதிருக்காங்க, கேட்டிருப்பீங்க. யாரும் தமிழே எழுதுறது நீங்க ஏதோ இல்ல. இவர் பேசுறத பார்த்தா தமிழ் ஏதோ ஒரு வழக்கொழிந்த மொழி. இப்ப எங்க தமிழ் இருக்கு? ஏதாவது தமிழ் அழிச்சுட்டாங்களா? எங்கங்க வழி பாக்கணுங்க. என் சமூகம் யாருன்னாங்க, தமிழ் மொழி பேசுறவங்க மட்டும் என் சமூகம் கிடையாது. திராவிட மக்கள் மட்டும் என் சமூகம் கிடையாது. ஈழத்துல இருக்கவங்க மட்டும் என் சமூகம் கிடையாது. உலக மக்கள் எல்லாம் தமிழ்ல பேசி அங்கங்க இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் என் சமூகம் கிடையாது. ஒரு அழிந்த சமூகம் என் பின்னாடி இருக்கு. அவங்கதான் தமிழை பேணி பாதுகாத்தவங்க. ஆப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தவங்க. உங்களுக்கும் அந்த கடமை இருக்குல்ல, தமிழை வலுப்படுத்துறது உங்க கடமை. ஐயோ அந்த சமூகம் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அதற்காக புலம்பிட்டு நீங்க ஆங்கிலத்தை. அதான் சொல்ல வரேன். என்னோட மொழியில என்னோட சமூகத்தில் உள்ள அறிவை எனக்கு சொல்லித்தாங்க, என்னோட அறிவியல் எனக்கு சொல்லித்தாங்க. நீங்க அந்த அணிக்கா பேசிட்டு இருக்கீங்களோங்கிறத மட்டும் தான் என்னோட தலைப்பு. நடந்திருக்கோ அழிஞ்சு போச்சுன்னு அத சொல்லி தர முடியாத போது என்ன, உங்க மேல இருக்க நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. தமிழ் ஆர்வம் நம்பிக்கை வந்துருச்சு. அது கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்புறம் நான் ஹிந்தி போய்க்கிறேன், அப்புறமா பாத்துக்கலாம். அழிஞ்சு போச்சுன்னு வரமாட்டேன், இனிமே வரமாட்டேன். இனிமே தமிழ் மொழிக்கு வரமாட்டேன். நான் தமிழ்நாட்டுல நீங்க இருக்காதீங்க, தமிழ்நாட்டுல தான் இருப்பேன். முதல்ல தமிழ பேசாதீங்க, தமிழ்ல பேசாதீங்க. முன்ன கல்விங்கிறது மூளைக்கானது, இப்போதெல்லாம் வேலைக்கானது. எனக்கே வேலைதான் முக்கியம். நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், நான் ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு செய்தி வேலை செய்வீங்களா? ஒரு செய்தி இருங்க. இப்ப உலக கோப்பை தொடக்க விழா நடந்துச்சு ஆஸ்திரேலியா பிரிஸ்பர்ன்ல. அங்க வந்து அதோட வரவேற்பு பதாகையில நல்வரவன் தமிழ்ல எழுதி இருந்துச்சு. யார் சொன்னா தமிழ் தெரியும் சார்? ஒரே ஒரு செய்தி. இன்னைக்கு இடியப்பங்கிறது அழகான தமிழ் சொல். அது ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா பண்றாங்க? இல்ல சார், தண்டர் கேக்குன்னு சொல்றாங்க சார். என்னது தண்டர் கேக்? இடியப்பம். அதுக்கு அருவி சார். வாட்டர் ஃபால்ஸ் அத வந்து நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. அழகான அருவின்னு நீர்வீழ்ச்சின்னு சொல்றோம். அது மாதிரி அவங்க அப்படியே தண்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய தமிழ்ல கலை சொல் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. உலகத்துல முதல்ல உலகம் இந்த உருண்டையானது அது வந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குன்னு நாளம் என்ற தமிழ் சொல்லை சொன்னவன் தமிழன். என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் இதுதான். இன்னைக்கு கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ இன்னைக்கு ஆங்கில வழியில சொல்லித்தரும் பொழுது ஒரு இயல்பா இருக்கா அந்த ஒரு கலந்துரையாடல் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே? என்னோட கருத்து இயல்பா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இங்கிலீஷ் கத்துட்டு வரேன்றப்போ அதை நான் பிராக்டிகலா பாக்கும்போது அது எனக்கு இன்னும் ஈஸியா தானே இருக்கும். வாட் இஸ் த பேரியர் தேர்? இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து தாய்மொழியா ஆங்கிலத்தை கொண்ட ஒருவர் வந்து, அவர் பேர் வந்து நோம் சாம் சுகி. அவர் என்ன சொல்றாருன்னா, உலக மொழிகளுக்கு எல்லாம் தமிழ்மொழி தாய்மொழியா இருக்கலாம் என்று ஒரு அறிஞரே வந்து தமிழ் மொழியை வந்து தாய்மொழியா இருந்திருக்கலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து நம்ம தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர். அது மட்டும் இல்லாம வீரமா முனிவர், இத்தாலியை சேர்ந்தவர். அவர் வந்து தேம்பாவணி என்ன ஒரு நூலை படிச்ச பிறகு, தமிழ் மீது ஒரு பற்று கொண்ட பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இறந்த பிறகு என் உடலை என் சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல விட்டாலும் பரவாயில்லை, இதே ஊரில் புதைக்கப்பட்டாலோ இல்லது என்னுடைய நாட்டில் புதைக்கப்பட்டாலோ நான் ஒரு தமிழ் மாணவனாக என் கல்லறையில் எழுதப்பட வேண்டும் என்று சுட்டி காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு தமிழை போதுமான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அறிவியல் மொழியாக தொழில்நுட்ப மொழியாக நாம் வந்து வளர்க்க தவறிவிட்டோமோ, அப்படி அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தாமல் ஆங்கில வழி கல்வியை இன்று பழி சொல்வது பொருத்தமாக இருக்குமா? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, விவாதிப்போம். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். தமிழ் ஒரு அறிவியல் மொழியாக இன்னைக்கு ஆங்கிலத்துக்கு நிகரா இல்லை அப்படிங்கிறது கசப்பான உண்மை. அது எதனால, யார் அதை சீர்குலைத்தது, அதெல்லாம் வேற கேள்வி. இன்னைக்கு ஒரு அறிவியல் மொழியாக ஒரு தொழில்நுட்ப மொழியாக ஆங்கிலத்துக்கு நிகரா இல்ல. நிச்சயம் அதை ஏத்துக்கணும் இல்லையா? யாருக்கா மாறுபாடு இருக்கா? இதுக்கு அரசு தான் பதில் சொல்லணும். ஏன்னா தமிழ்ல இருக்கிற விஷயத்த பாரதிதாசன் அழகாய் சொல்லுவார். தமிழ்ல உள்ள கருத்தெல்லாம் மொழிபெயர்த்து இன்னொரு மொழியில காட்டுங்க. அந்த மொழி நம்முடைய தமிழ் மொழியோட சிறப்பை எல்லா மொழியினரும் அறிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய கருத்துக்கள்லாம் மொழிபெயர்க்கப்படணும். அரசாங்கம் இதற்கான முடிவை எடுக்கணும். நான் என்னோட தமிழை எப்படி எல்லாம் வளர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா,
என்னோட தலைமுறைக்கோ இல்ல நான் வந்து நிறைய தமிழ் புக்ஸ் படிப்பேன், நிறைய தமிழ் புக்ஸ் படிச்சிருக்கேன். பொன்னியின் செல்வன்ல இருந்து நிறைய தமிழ் புக்ஸ் வந்து நான் படிச்சிட்டு இருக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், இங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோடது வந்து இங்கிலீஷா இருந்தாலும் நான் என்னோட தமிழை வளர்த்துட்டு தானே இருக்கேன். நான் மறந்துடலையே என்னோட தமிழை. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாத கலைச்சொற்கள் கூடவும் எனக்கு தெரியும் சார். நான் வந்து நிறைய புக்ஸ் படிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப கூட நான் போட்டி வைப்போம் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க அவங்க கேளுங்க. ஆங்கில நீங்க வந்து இப்ப வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டீங்க. நீங்க வந்து உங்களோட எத்தனை செம் முடிச்சிருக்கீங்க? இப்ப என்னோட 6th செம் போயிட்டு இருக்கு. இந்த 6th செம் வரையும் நீங்க இங்கிலீஷ்ல தானே படிச்சீங்க? ஆமா. அந்த இங்கிலீஷ்ல படிச்சு நீங்க என்ன தெளிவா கத்துக்கிட்டீங்க? அடுத்த வருஷம் நீங்க அப்படி என்னால தெளிவா கத்துக்க முடியல, புரியுதா? அப்படி என்னால தெளிவா கத்துக்க முடியல. என்னோட தம்பி தங்கச்சி வருகின்ற சந்ததியினர் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அப்படிங்கறதான் சொல்றேன். தமிழை மாத்துங்க. தமிழா மாத்தினா உங்களால ஈஸியா கத்துக்க முடியுமா? தமிழ்ல மாத்தினாலும் அந்த கலைச்சொற்கள் அதே மொழியில தாங்க இருக்குது. லத்தீன்ல இருக்கிறதோ இல்ல ஆங்கிலத்துல இருக்கிறதோ அதுலயே தாங்க இருக்குது. தமிழ்ல மாத்தினாலும் தமிழ் பொறியியல் படிப்பு வந்து தமிழ் வழியில கொண்டு வந்துட்டாங்க. எப்பயோ ஆரம்பிச்ச புதுசுல இன்டேக் வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய பேர் அதுல சேர்ந்தாங்க. ஆர்வ கோளாறா என்னவோ தெரியாது. அப்ப வந்து நான் பொறியியல்ல சேர்ந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் தமிழ் எடுத்து இருந்திருப்பேன். ஆனா இப்போ தமிழ் பொறியியல் வந்து எத்தனை பேர் சேர்றாங்க, சேர்க்கை வீதம் என்னவா இருக்கு, ஆரம்பிச்சப்ப சேர்க்கை வீதம் என்னவா இருந்தது, இப்ப சேர்க்கை வீதம் என்னவா இருக்குன்றத நீங்க கண்டிப்பா பாக்கணும். என்னுடைய வேலை வாய்ப்புக்கும் என்னுடைய பொருளாதாரத்துக்கும் ஏற்ற ஒரு வாய்ப்பை தமிழ் வழி கல்வி தருமானால் அதை ஏற்க நான் தயார். இன்னைக்கு அது எனக்கு ஆங்கில வழி கல்வி தருது, அந்த வசம் போறேன். அது என்னுடைய உரிமை, அதுல தலையிடாதீங்க. அரசாங்கம் வந்து தமிழ் வழி கல்வி அது தரும்னு சொன்னா எத்தனை பேர் தமிழ் வழி கல்வியில படிக்க நம்ம நாட்டுல தயாரா இருக்காங்க? அவங்க சொல்லட்டும் முதல்ல. நீ அங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது போறாங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம நாட்டுல சார் அவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா தானே சார் இருக்காங்க. தமிழ் வழி கல்வியில இருக்க வேண்டியதானே? தமிழை வளர்த்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் சார். தமிழ் இலக்கியம் முன் வரல, இத்தனை பேர்ல ஏன் சார் முன் வரல? ஒரு ஆளாச்சும் தமிழ் வழி கல்வியில வந்து முன் வந்திருக்கணும். பொறியாளரா வரத்துக்கு அவங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. இப்ப நம்ம பேசுறது எல்லாருமே தமிழ் இலக்கியம் படிக்கணும், தமிழ் லிட்டரேச்சர் படிக்கணுங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. அவங்களும் அதை வலியுறுத்தல. தமிழ் வழியில இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு இல்ல. என்னுடைய கனவு பொறியாளர் ஆவது, ஆகியனால நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. தமிழ முன்னேற்றணும்னு நினைச்சிருந்தா தமிழ் வழி கல்விக்கு தான் சார் போயிருக்கோம். அதற்கான எந்த சூழல் இருக்கு? அப்ப ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் வந்து இன்ஜினியர் எடுத்தேன்னா நான் வந்து ஆங்கிலத்தை ஆதரிச்சு நான் ஆங்கில வழி தான் போகணுன்றது அவசியம் இல்லையே. நான் இங்க இன்னைக்கு இன்ஜினியர் படிச்சாலும் நான் என் தமிழ் நான் இன்னைக்கு ஆதரிச்சு இங்க நின்று என் தமிழ் தான் வேணும் நான் பேசிட்டு இருக்கேன். சார் ஒரு நிமிஷம் சார். இன்ஜினியரிங் படிப்போ கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தானே சார்? இன்ஜினியரோட கலெக்டர் பெருசா இது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் நம்ம தஞ்சையில வந்து பல்கலைக்கழகம் இருக்கு. வடநாட்டுல இருந்து வர கலெக்டர்களுக்கு தமிழ் மொழி வந்து அவங்க படிச்சால்தான் உதவி ஆட்சியராகவே பதவியில எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. தாய்மொழியை படிச்சால்தான் இது பண்ணணும்னா தாய்மொழி தாய்மொழிங்கிற தாண்டி அந்தந்த மாநிலம் கூட மாநிலத்தோட மொழி வந்து தாய்மொழி சார். அந்த படிச்சாதான் தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டாம் நான் சொல்ல. தாய்மொழி ஒரு பாடமா இருக்கணும். ஆனா மத்த பாடங்களையும் தாய்மொழியில தான் படிக்கணுங்கிறத அவங்க சொல்றது. ஆங்கிலத்தை கத்துக்கணும்னு நாங்க விரும்புறோம். ஒரு பாடமா அடிப்படையான வித்தியாசம். ஒரு நிமிஷம் இன்னொரு கேள்வி நான் கேக்குறேன். நீங்க வந்து தாய்மொழி எப்படி மதிக்கிறோங்க? தமிழ் மொழி எப்படி மதிக்கிறோம்னு சொன்னீங்க? உயிர் போல. நீங்க மட்டும் உயிர் போல். நீங்க உயிர் போல். நான் ஆங்கிலம் பேசணும், அதனால எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனாலதான் நான் சம்பாதிக்க முடியும் போக முடியும் சொன்னாங்க. நீங்க சொல்றபடி பிராக்டிக்கலா இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். சரி, ஆனா அதை ஏன் என் தாய்மொழியை நீங்க எப்படியோ கத்துக்கிறேன்னு சொல்றீங்க? உங்க தாய்மொழியை எப்படியோ நீங்க கத்துப்பீங்க? எப்படி கத்துக்கிறீங்க? என் தாய்மொழியை நானா தான் சார் கத்துக்கிறேன். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷ் இதுல தானே கத்துக்கிறீங்க, அவங்களும் அதே போலதான் கத்துக்கிறேன். இப்ப படிச்சு முடிச்சோடனே ரிசீம் தமிழ்ல டைப் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா அவங்க தமிழ்ல கேட்கட்டும், நான் தமிழ்ல டைப் பண்ணி கொடுக்குறேன். அனைவரும் தாய்மொழி கல்வியை கற்க வேண்டும் என்றால் ஹிந்திக்காரனா ஹிந்தியில கத்துக்கிறேன்னு சொல்றான், தமிழ்காரன தமிழ்ல கத்துக்கிறேன்னு சொல்றான். அந்த மாநிலத்துக்கு எங்க தமிழ்ல கத்துட்டு டெல்லியில போய் தமிழ்ல பேச சொல்லுங்க பாப்பான். ஹிந்தியில தெரியல என்ன பண்றான், இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க. எனக்கு தேவையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்லயே படிச்சு வெளியில வர வேணாமா ஐயா? அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பிரான்ஸ் ஜப்பான்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு அவங்க தாய்மொழி வந்து ஜப்பானீஸ், அதாவது
அவங்க முதல்ல கேட்டாங்க மேட் இன் சைனா அப்படின்னு ஆங்கிலத்துல எழுதி ஒரு ப்ராடக்ட ரிலீஸ் பண்றாங்க. அது மாதிரி ஏன்னா காமன் லாங்குவேஜ்ங்கறனால எல்லாருமே வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கிலீஷ கொண்டாடுறாங்க. அதெல்லாம் கரெக்ட். இப்ப பிரான்ஸ் ஜப்பான்ல எல்லாம் காமனா ஒரு மொழி இருக்கு. அவங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி அவங்க எல்லாம் அந்த பொருளை உற்பத்தி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு மொழி இருக்கு. இது மாதிரி இந்தியாவுக்கு வந்து தேசிய மொழி நம்மளுடைய பன்முகத்தன்மையை நம்ம மதிக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ் மொழியை வளர்க்கணும்னு நான் சொல்ல வரேன். இந்தியா தேசிய மொழியில ஆங்கிலம் தமிழ் மொழியை வளர்க்கணும். எனக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆங்கிலம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னைக்கு உலக மொழி அப்படின்னு நம்ம வாதிடுறோம். எனக்கு நடந்த ஒரு சம்பவம், நான் வந்து சுவிட்சர்லாந்து போயிருந்த போது சாலையில நின்றுட்டு நானும் என்னுடைய நண்பர்களும் போய் கேட்கிறோம், இந்த சாலைக்கு எப்படி போறது, இந்த ஒரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு. சுவிட்சர்லாந்தும் இந்த உலகத்துல ஒரு பகுதி தான், ஒரு நல்ல முன்னேறிய பகுதி. இன்ஃபேக்ட் ஐக்கிய நாடுகள் சபையுடைய அலுவலகத்திலிருந்து பல முக்கியமான அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, உலகத்துல இருந்து எல்லாரும் வந்து போகக்கூடிய பகுதி. அங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கிறோம். எல்லாரும் பிரெஞ்சுல பதில் சொல்றாங்க, இல்ல இத்தாலி மொழியில பதில் சொல்றாங்க. யாருமே என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னொரு நபர்கிட்ட கேட்கிறோம், இந்த இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு. அவர் சொல்றார், பிளீஸ் ஆஸ்க் இன் பிரெஞ்சு அப்படிங்கிற. ஆக அவருக்கு ஆங்கிலம் தெரியுது, பிரெஞ்சுல கேள்வி சொல்றேன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஐரோப்பிய நாட்டுல அதை தாங்கி பிடிக்கும் பொழுது நம்ம ஏன் இவ்வளவு வல்லனபிளா இன்னைக்கு ஆங்கிலம் வந்தாச்சு, பரவியாச்சு, அழிஞ்சே போச்சு தமிழ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் சார் தமிழ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது சார்? அப்ப இந்தியாவுடைய 22 அலுவல் மொழிகள்ல தமிழும் ஒன்று சார். நம்ம இப்ப கர்நாடகாவுக்கு போறோம், இல்ல எங்கேயோ போறோம், டெல்லிக்கே போறோம், நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் சார் பேச முடியும். அவங்க கேட்கறது பிராக்டிகலான விஷயம். நீங்க வந்து நீங்க வந்து இந்தியாவுடைய வேற மாநிலத்துக்கு போறீங்க, ஒண்ணு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இல்ல குறைஞ்சபட்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மட்டுமே எனக்கு தெரியும் அப்படின்னா அது சரியா? அவங்களும் கூட மற்ற மொழிகளை கத்துக்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க வந்து தெலுங்கு கத்துக்கோங்க, மராத்தி கத்துக்கோங்க, பங்காளி கத்துக்கோங்க. எந்த வழியில நம்மளுடைய பாடங்களை கற்கிறோம் அப்படிங்கறது தான் கேள்வி சார். இப்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, மொழி வந்து இருக்குன்னு சார். சைனீஸ் தான் பேசுறாங்க, எல்லாமே சைனாவா தான் பண்றாங்க. ஆனா ஒரு வேர்ல்ட் மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் அவன் சேல்ஸ் பண்ணனா அவன் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றான். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா இங்கிலீஷ்ல எழுதிருக்கான், சைனீஸ்ல எழுதுற. பொருளை உருவாக்குறதுக்கு தேவையான மொழி வந்து அவங்களுடைய அடிப்படை மொழி. அதே ஜப்பானீஸ் அடிப்படை மொழி, அதே பிரெஞ்சு அவங்க தாய்மொழி. அந்த மாதிரி நம்ம பொருள்களை நம்ம வெளியில வியாபாரத்துக்கு தான் நம்ம வந்து ஆங்கிலத்தை பயன்படுத்தணுமே தவிர அதை ஆளுமைப்படுத்தி அப்படிங்கிறீங்க. சரி, சென்னை உயர்நீதிமன்றத்திலே சார் 2013 ஒரு சட்டம் வந்திருக்கு. அதுல என்னன்னா தமிழ்ல தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். சட்டமா வரல, ஒரு வாய்மொழி உத்தரவா கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி உத்தரவா கொடுத்திருக்காங்க. அதிகாரப்பூர்வமா தமிழ் வரல. ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒருவன் தாய்மொழியான தமிழ்நாட்டின் தாய்மொழியான தமிழை கற்காமலே அவன் படித்து பட்டம் வரை பெற முடியும். அவல நிலை தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் இன்ன வரைக்கும் இருக்கு. வேற எந்த மாநிலத்திலயும் அது கிடையாது, எந்த நாட்டிலயும் அது கிடையாது சார். ஆங்கிலத்தை கற்க வேணா நாங்க யாரும் சொல்லலைங்க ஐயா. தமிழ் மொழி தாய்மொழியை மறக்காதீங்க, தமிழ் மொழியும் கற்றுக்கொள்ளணும்னு தான் நாங்க சொல்றோமே தவிர ஆங்கிலத்தை கற்காதீங்க. ஆங்கிலம் வந்து ஒரு தொடர்பு, உலக நாடுகளோட தொடர்புக்கு மட்டும் தொடர்பு மொழியா இருக்கு. தோழர் சொன்னாரு இதுக்கு முன்னாடி, அவருக்கு வந்து தமிழ் வந்து அவர் குழந்தை மாதிரி, அவரு அன்னை மாதிரி எல்லாமே இருக்குல்ல. இதுவே உங்க குழந்தை தப்புனா சும்மா விட்டு போயிருவீங்களா? என் குழந்தைய வந்து சரியாக வளர்த்து அதுக்கு எது எது நான் கொடுக்கணுமோ, அது எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் சரியான ரீதியில நான் கொண்டு போயிருப்பேன். நான் தமிழ மொத்தமா எல்லாத்துக்கும் தாய் தமிழ், எல்லாரும் சேர்ந்துதான் போராடணும். நான் போராடி பார்த்தேன். 3 வாட்டி உலக மாநாடு இங்க சென்னையில நடந்தது. என்ன போராட்டம் பண்றேன்னு சொல்றீங்க, வரிசையா சொல்றீங்க. என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு இடத்துல கூட நான் தமிழுக்காக விட்டு கொடுத்து பேசினது கிடையாது. அதுவே எனக்கு பெரிய போராட்டம் தான். அது எனக்கு பெரிய போராட்டம். எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பேசுறீங்களா? ஆமா, சரியாங்க. அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு எனக்கு ஒரு இடத்துல கூட பேர் கிடைச்சது கிடையாது. இருக்காங்க, எனக்கு கிடைச்சது கிடையாது. நான் என்னோட இதுல இருந்து பேசுறேங்க. அடுத்தது தமிழ்நாடுல எனக்கு ஒரு இடத்துல கூட ஒரு வேலை நடந்தது கிடையாது. அடுத்தது தமிழ்நாடு எனக்கு ஒரு இடத்துல கூட என் ஆசை நிறைவேறினது கிடையாது. ஆனா எனக்கு தமிழ் மேல அலாதி பிரியம் உண்டு இப்ப வரைக்கும். சரியாங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, தமிழை என்னால் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இப்ப நான் உயிர் வாழணும், நான் சந்தோஷமா வாழணும். என்னோட சந்தோஷத்துக்கு தேவை எனக்கு இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் தான் போவேன். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை, அற்றைய தமிழ் தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை, மற்ற இனத்தார்க்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேலையம் பெற்றோர் மேலையம் என சற்றும் தயக்கமின்றி சாற்று. இது வந்து பாவலரர் பெருஞ்சித்தினார கவிதை. நம்ம தமிழ் மொழியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம், தமிழ் கல்வியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். இதை உயர்த்தி பிடிக்கணுங்கிற செய்திய
இந்த நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்க ஆசைப்படுறோம். ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு தேசத்துடைய சொத்து. ஒரு மொழியும் பண்பாடும் உயிர்ப்போடு இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு தேசமும் அந்த தேசத்துடைய அடையாளமும் அந்த இனமும் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது உன்னதமானது. மகாத்மா காந்தியில இருந்து இன்னும் சொல்ல போனா யுனெஸ்கோல இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உன்னதமானது. கல்விய உயிர்ப்போட ஆழமா கற்கிறதுக்கு உதவக்கூடியது அப்படின்னு. ஆனா வெவ்வேறு காரணங்களால ஒரு காலனி ஆதிக்கத்துல நாம் இருந்திருக்கின்றோம். நம்முடைய மொழி அப்படிங்கிறது பல்வேறு காரணங்களால சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை. இந்த தரப்புடைய கருத்து நாங்கள் தாய்மொழி வழி கல்வியை கற்க தயார், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை அது தருமானால் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வது அரசாங்கங்களுடைய கடமை, இந்த சமூகத்துடைய கடமை, மொழி ஆர்வலர்களுடைய கடமை அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது உலகளாவிய வகையில ஒரு பறந்து விரிந்திருப்பதனால தவிர்க்க முடியாத ஒரு மொழியாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகையல்ல. எல்லா மொழிகளும் அவசியம். தாய்மொழி உயிர்ப்போடு இருப்பது அதை விட மிக மிக அவசியம். தாய்மொழி கண் போன்றது, பிற மொழி கண்ணாடி போன்றது. கண் சரியா இருந்தா கண்ணாடி தேவையே கிடையாது. ஆக கண்ணை வித்துட்டு கண்ணை பாழாக்கிட்டு கண்ணாடி போடுறதுல பிரயோஜனமும் கிடையாது. ஆக நாம் தாய்மொழியை உயிர்ப்போட வைத்திருப்பது அவசியமான ஒரு விஷயம். பிற மொழிகளையும் தவிர்க்க முடியாத ஒரு உலகமயமான ஒரு சூழல்ல நாம் இருக்கின்றோம் என்பதையும் மறுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.